நர்ஸ் குவார்டர்ஸ் இருக்குல்ல, போகலாம் சார். ஒரு நாள் போகலாம் சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். கொசு மட்டுமா கடிக்குது? எல்லாம் சிகிச்சைண்ணா பிகாஃப் ஆஃப் ஸ்டாஃப் தான் நான் பேசிட்டேன். என்ன கோரிக்கை உங்களுக்கு? என்னோட கோரிக்கையெல்லாம் வந்து இந்த 6 மாசமா கோவிட் டியூட்டி நாங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஸ்ட்ரென்த் ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் வந்து சென்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஓரளவு பிள்ளைங்க வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வர வர இந்த 3 மாத காலமாக ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. எங்களுக்கு ஸ்டாஃபுக்கு ஏற்கனவே, அதாவது கோவிட் வராதுக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து ஆள் பற்றாக்குறை இருந்துச்சு. அதை பல தடவை வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம், சொல்லியிருக்கோம். எங்களுக்கு ஆள் பத்தலைன்னு அப்பயும் எங்களுக்கு நிவர்த்தி செய்யலை. இப்போ இந்த கோவிடில் எங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து 1 வாரம் கோவிட் டியூட்டி செய்கிறாங்க, 1 வாரம் ஹோட்டலில் குவாரண்டைன் பண்ணுறாங்க, திருப்பி 1 வாரம் தான் இங்கே மார்னிங் ஷிஃப்ட் செய்கிறாங்க, திருப்பி அடுத்ததே கோவிட் வருது. அதனால் எங்களுக்கு பணிச்சுமை, மனச்சுமை எல்லாமே ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அது இல்லாமல் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தனிமைப்படுத்தப்படணும்னு சொல்லி எங்களை தனிமைப்படுத்துகிறாங்க. அதனால பிள்ளைங்களை, குழந்தைங்களை, பெரியவங்களை எல்லாம் விட்டுட்டு வந்து எல்லாரும் வந்து செஞ்சுட்டு இருந்தவங்க கூட இப்போ வந்து செய்ய முடியாத. அதாவது ஃபஸ்ட்டு வரும்போது 30 பேர் டியூட்டியில் இருந்தாங்க, இப்போ 40 பேர் இருந்தாங்க, 60 பேர், இப்போ 70-80 பேர் ஒரு ஷிஃப்ட், அதாவது ஒரு கோவிட் டியூட்டி போஸ்டிங் வந்து செய்ய வேண்டியது இருக்குது. வார்டில் ஒவ்வொருத்தர் தான் இருக்காங்க. 80 பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப் வேலை செய்கிறோம். ஒர்க்கர்ஸ் யாரும் எங்களுக்கு ஹெல்ப்புக்கு கிடையாது. இதெல்லாம் இந்த ஒரு 2 மாதமாக நாங்கள் டீன்ட்ட போய் சொல்லி அவரால் முடிஞ்சதை அவர் ஏற்பாடு பண்ணி, ஸ்டாஃபுங்களை தவிர மற்ற ஒர்க்கர்ஸ்லாம் இப்போ இந்த 1 வாரமாக தான் நாங்கள் போய் வச்சு கோரிக்கை வச்சு இந்த 1 வாரமாக தான் எங்களுக்கு ஒரு 2 லேப் டெக்னீஷியனு ஒர்க்கர்ஸு இதை கொஞ்சம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெச்சர் தள்ளுறது, வீல் சேர் தள்ளுறதுக்கு ஸ்க்ரீன் இதெல்லாம் இல்லாமல் இருந்தது, ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் இல்லாமல் இருந்தது. அதெல்லாம் இப்போ தான் எங்களுக்கு டீன்ட்ட நாங்கள் போய் சொல்லி ஏற்கனவே மீடியாவில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு பேஷண்ட் டெத்தாயே எல்லாரும் அறிஞ்சது தான் அது. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ரொட்டேஷனில் எங்களுக்கு ஸ்டாஃப் நர்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எங்களால் அடிக்கடி இந்த பணியை செய்ய முடியல. எல்லாரும் சிக்காயிட்டாங்க. பாசிட்டிவ் ஆனவங்களே 30 பேர் இப்போ பாசிட்டிவ் ஆகிட்டாங்க. அவங்களால திருப்பி வந்து டியூட்டி செய்ய முடியாமல் தொடர்ந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க மருத்துவ விடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு இன்னும் ஒர்க் பர்டன் அதிகமாகுது. எங்களோட ஒர்க் பர்டனை குறைக்கணும்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனில் இருக்க ஸ்டாஃபுங்களை கொஞ்சம் ரெக்ரூட் பண்ணி எங்களோட பயிற்சியை கொஞ்சம் நாங்கள் செய்ய மாட்டோம்லாம் சொல்லலை. எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்டு கொடுங்க. அவங்க ஒரு 2 வாரம் செஞ்சுட்டு போனால் நாங்கள் ஒரு 2 வாரம் வந்து செய்யும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு பல முறை நாங்கள் கோரிக்கை வச்சோம். அதுக்கு யாரும் வந்து கலெக்டர்கிட்டையும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். 16-17 போன ஆகஸ்ட்டில் கொடுத்தோம். இது வரைக்கும் அதுக்கான ரெடிமீடு எதுவுமே தெரியல. டிபார்ட்மெண்ட்ஸ் வார்டுங்களை தான் அதிகப்படுத்திட்டே போகிறாங்க. அதாவது இருக்கிற வார்டை விட இப்போ இன்னும் திருப்பாக வந்து ட்ரையேஜ்னு ஒரு புதுசாக ஆரம்பித்தாங்க. அதுக்கு தனியாக ஸ்டாஃப் போஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ திருப்பி ஐ வார்டு, இப்போ பிரசவ வார்டு, இங்கெல்லாம் வார்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆட்கள் 85 பெட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் எங்கேருந்து ஸ்டாஃபை போடுவாங்க? எங்களையே போட்டு தான் வந்து செய்யணும்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நேற்று இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் ஆனதுக்கு காரணம் எங்களுக்கு ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் சரியாக கொடுக்கல. மிட் நைட்டில் வந்து எங்களை பைய தூக்கிக்கிட்டு அங்கே போ, இந்த ஹோட்டலுக்கு போ. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து இங்கேயே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அக்காமடேஷன் கொடுத்துருந்தாங்க. அது வந்து காமன் பாத்ரூம் யூஸ் பண்ணி நிறையா பிள்ளைங்க எல்லாம் தொற்றுக்கு உள்ளானாங்கன்றதுனால நாங்கள் ரிக்வஸ்ட் வச்சதுனால எங்களுக்கு ஹோட்டலில் கொடுங்க, மற்ற எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி செஞ்சு தராங்கன்னு சொல்லி வச்சதுனால இந்த போன ஆகஸ்ட்லேருந்து எங்களுக்கு ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
அதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனையும் நாங்கள் சொல்லி அப்பப்போ நாங்கள் எங்கள் ஸ்டாஃபுங்களை வந்து சமாதானப்படுத்தி பிரச்சனை பண்ணாதீங்கம்மான்னு நாங்கள் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தோம். பிள்ளைங்க வந்து இப்போ ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டு தான் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்து நாங்கள் பணிக்கு நாங்கள் போகிறோம். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து எல்லா ஏற்பாடும் கரெக்டாக பண்ணி தரான்னு எங்களுக்கு உறுதி கொடுக்கணும். எங்களுக்கு வந்து பணிக்கு நாங்கள் போகிறோம், எங்களோட கஷ்டங்களை தீர்த்து உங்களுக்கு ஃபுட்டு நல்லா தரேன், அகாமடேஷன் நல்லா தரேன். இந்த டிராவல்ஸ் அதாவது இங்கேருந்து எங்களை கூட்டிகிட்டு போய் ஹோட்டலுக்கு போகிற வண்டி வந்து ரிப்பேர் ஆகிடுது. டிரைவருங்க வந்து டைமுக்கு வந்து பிக்கப் பண்ணுறதில்ல. அவங்கள கேட்டால் அவங்களோட குறைகளை மற்ற ஸ்டாஃபுங்க யாருக்குமே ரூம் கிடைக்கல, ஃபுட்டு கிடைக்கல. செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தவங்களுக்கு 4 மணி வரைக்கும் சாப்பாடு இல்லாமல் அவங்க வந்து சாப்பாடு இல்லாமல் திணறினாங்க. மிட் நைட் 8 to 2 AM 2 AM to 8 AM பார்க்குறவங்களுக்கு ராத்திரி நேரத்தில் பொம்பளை பிள்ளைங்க எங்கே போய் தங்குவாங்க? அவங்களுக்கு இடம் இல்லை, லக்கேஜோட வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. சாப்பாடு கிடையாது, உணவு இல்லை, தங்கும் இடம் இல்லை. இதெல்லாம் இல்லாமல் கொரோனா டியூட்டி எப்படி எங்களால் பார்க்க முடியும்? அது இல்லாமல் கொரோனா டியூட்டி வந்து 2 வாரம் கொரோனா டியூட்டி, ஒரு குவாரண்டைனு, ஒரே ஒரு வாரம் ஜென்ரல் வார்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் திரும்பவுமே எங்களுக்கு கொரோனா டியூட்டி வந்துடுது. இதில் வந்து 50 ஸ்டாஃபுங்க வந்து பாசிட்டிவ் ஆகிட்டாங்க. நேற்று நடந்ததுக்காக தான் இங்கே நிற்கிறோம். நேற்று கொரோனா டியூட்டி பார்த்த நர்ஸுங்களுக்கு இடம் கிடையாது. எத்தனை நோயாளிகளுக்கு? ஒரு 80 நோயாளிகளுக்கு ஒரு நர்ஸு. சார் நேற்று வந்து கொரோனா டியூட்டி நேற்று சேலம் அரசு மருத்துவமனையில் கொரோனா டியூட்டி நேற்று ஸ்டார்ட் ஆன ஸ்டாஃபுங்களுக்கு யாருக்குமே ஹோட்டல் வசதியோ சாப்பாடு வசதியோ எதுவுமே அரேஞ்ச் பண்ணலை. அவங்க டியூட்டி மட்டும் பார்த்துட்டு மிட் நைட்டில் பொம்பளைங்க எங்கே போவாங்க? தங்க இடம் இல்லாமல் சூட்கேஸை வச்சுட்டு இங்கேயே தான் நின்றுட்டு இருந்தாங்க. எங்கே போக முடியும் சொல்லுங்க? ஒரு கொரோனா நோயாளிக்கு எத்தனை பேர் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுது? 80 நோயாளிகளுக்கு ஒரு நர்ஸு. சில சமயம் 2 வார்டு கூட சேர்த்து போடுறாங்க.